Hi friends, welcome to Grasp Electronics. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு சர்க்யூட் டயக்ராமை ஸ்கீமேட்டிக்கில் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அந்த சீரியஸில் 2 வீடியோ போட்டிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி அல்டியம் டிசைனரை டவுன்லோட் பண்ணுறது ப்ளஸ் எப்படி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஸ்கீமேட்டிக்ஸை பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கீமேட்டிக்கை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் முன்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது நல்லாவே உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்டை சேவ் பண்ணிப்போம். ஷீட் 1 எப்பயும் போல் சேவ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி காம்போனன்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்யூட் டயக்ராம் பார்த்துடலாம். இங்கே தான் சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. ஜூம் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட் டயக்ராம் நம்ம என்ன தேவைப்படுது அப்படின்னா 2 NPN டிரான்சிஸ்டர், 2 கெப்பாசிட்டர், 2 LED ப்ளஸ் 4 ரெசிஸ்டர் தேவைப்படுது. அதில் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட் சைடில் பேனல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா காம்போனன்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மிஸ்செலினியஸ் டிவைசஸ்னு வரும். டிவைசஸில் NPN டிரான்சிஸ்டர் அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா வந்துடும். அதேமாதிரி 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன, 2 கெப்பாசிட்டர்ஸ். அது ஒரு ஷார்ட்கட் AP அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் வந்துடும். அதோட 3D மாடல் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இருக்குது. நம்ம போலரைசர் கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, போலரைசர் கெப்பாசிட்டர் 2D மாடல். இதோட 3D மாடல் இங்கே வியூ பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் சர்ச் பண்ணலாம். LED அப்படின்னு சர்ச் பண்ணால் நிறைய LEDs வரும். LED 1 இந்த LED தான் நமக்கு தேவை. 2 LED எடுத்து வச்சுப்போம். அடுத்து என்ன, ரெசிஸ்டர்ஸ். அதுக்கான கீவேர்ட் RES அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ரெசிஸ்டர் பேக்கேஜெலாம் வரும். நீங்கள் RES1 இந்த மாதிரி ரெசிஸ்டர் எடுத்துப்போம். 4 ரெசிஸ்டர் தேவைப்படும். 1 2 3 4 4 ரெசிஸ்டர் எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு தேவையானது ஒரு ஸ்விட்சு ப்ளஸ் 9 வோல்ட் கனெக்டர். ஒரு ஸ்விட்சுன்னு சொல்லி தேடி பார்ப்போம். ஸ்விட்சுன்னு தேடுறப்போ ஸ்விட்ச் இது எடுத்துக்கலாம். ஒரு ஸ்விட்ச் கிடச்சாச்சு. அடுத்து என்ன தேவை, அடுத்து 9 வோல்ட் கனெக்டர் தேவை. அதுக்கு மிஸ்செலினியஸ் கனெக்டர்ஸ் போகணும். அதில் நமக்கு 2 தேவையா, அதனால் 2ன்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணால் அதில் நிறைய வரும். நமக்கு 2 இருக்குது பார்த்தீங்களா, ஹெடர் 2. இதை எடுத்து சர்ச் பண்ண. அவ்வளோதான். இப்போ காம்பவுண்ட்ஸில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நாம் எப்படி இதுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது நிறைய ரெசிஸ்டர் இருக்குது இல்லையா, இதுக்கு R இதுக்கு எல்லாமே R1 R2 R3 R4 கொடுத்தா தான் அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துருவோம். இதுக்கெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் கொடுக்கறது பேர் தான் அனோட்டேஷன். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இந்த இடத்துல R1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பேர் மாறிடும். இங்கே R2
அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் கொடுத்துக்கலாம். R3 R4 ஓகே. அதே மாதிரி Qக்கு டிரான்சிஸ்டருக்கும் Q1 Q2 கொடுத்துப்போம். Q1 Q2 இந்த இடத்துல C1, இந்த இடத்துல நம்மகிட்ட 2 கெப்பாசிட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் C1 C2ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி 2 LED இருக்குது. நம்ம இதில் இருக்கிறது தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவை மாதிரி L1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றியும் கொடுத்துக்கலாம். L1 L அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கெப்பாசிட்டர் மாற்றி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு மாற்றிடுவோம். சீட்னு கொடுத்துட்டேன். இங்கே L2 அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சு. அடுத்து ஹெட்டர் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் 1ன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸ்விட்ச் இருக்குது, இதையும் ஸ்விட்ச் 1ன்னு சொல்லி மாற்றிடுவோம். இந்த பேர் கொடுக்குறதுக்கு பேர் எல்லாம் தான் அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷீட்டையும் நம்ம அனோட்டேட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஷீட்டு செகண்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி பண்ணால் அதுக்கு டூல்ஸ் போயிட்டு அனோட்டேஷனில் போய் நம்பர் ஆஃப் ஸ்கீமேட்டிக் ஷீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ ஷீட் நம்பர், ஆட்டோ டாக்குமெண்ட் நம்பர், அப்டேட் ஷீட் கொண்டு பண்ணிங்கன்னா எத்தனை ஷீட் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஸ்கீமேட்டிக் ஷீட்ஸ் தான். அதனால் 1ன்னு சொல்லி வரும். ஓகே கொடுத்திங்கன்னா எல்லாமே ஓகே வரும். இப்போது எப்படி இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது சர்க்யூட் டயக்ராம் படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தமாக செலக்ட் பண்ணிடுவோம். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி ஒரு வாரம் வச்சுருவோம். சரி, இப்போது காம்பவுண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்படி வச்சிடலாம். இப்போ சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிவிட்டு 2 டிரான்சிஸ்டர் ஆப்போசிட், அதாவது இந்த மாதிரி வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி வைக்காமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ நான் வைக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வேளை நீங்கள் இந்த காம்பவுண்டை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டுற மாதிரி ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ஓகே. அடுத்து காம்பவுண்ட் 2 டிரான்சிஸ்டர் வச்சாச்சு. 2 கெப்பாசிட்டர் வைக்கணும், வச்சுருவோம். 2 கெப்பாசிட்டர் இதுக்கு மேலேயே வச்சுருவோம். வச்சாச்சு. அடுத்து என்ன வைக்கணும்? 2 LED அதுக்கு மேலே வைக்கலாம். சரி, 2 LED அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு LED இப்படி கரெக்டாக இப்படி, இது நம்மளும் கொஞ்சம் கிட்ட கூட வச்சுக்கலாம். சாரி, இப்படி கீழே கூட வச்சுக்கலாம். இப்படி கீழே வச்சுக்கலாம். இதையும் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். ஏன்னா இடம் தேவைப்படும் இல்லையா? இன்னும் இல்லை உங்களுக்கு நிறைய இடம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு சென்டர் ஸ்பேஸில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து எல்இடி மேலே ஒரு எல்இடி மேலே ஒரு ரெசிஸ்டர் ப்ளஸ் இன்னொரு எல்இடி மேலே ஒரு ரெசிஸ்டர் அப்படி வைக்கணும். வச்சுருவோம். நான் முன்னே சொல்லியிருக்கேன், ஒரு காம்போனண்ட்டை ரொட்டேட் பண்ணால் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்தா ரொட்டேட் ஆகிரும். ரொட்டேட் பண்ணியாச்சு. இது மேலே வைக்கலாம். இப்போ எல்இடியும் ரொட்டேட் பண்ணோம், ஸோ அதையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வச்சுருவோம்.
அடுத்த காம்பனண்ட்டை ரொட்டேட் பண்ணிடுவோம் அதே மாதிரி. ஸோ அதையும் கனெக்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நார்மலாக 2 ரெசிஸ்டரை வச்சுருவோம். இந்த ரெண்டுமே ரொட்டேட் பண்ணுறதுனால 2 செலக்ட் பண்ணி ப்ளஸ் நம்ம அண்டோ பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா பண்ணுவோம். பண்ணால் அதோடைய பேர் மாறுது. எப்படி வச்சுருவோம். சரி, அடுத்த காம்பனண்ட் என்ன ப்ளேஸ் பண்ணணும்? சுவிட்ச் வைக்கணும். சுவிட்சு 9 வோல்ட் கனெக்டர் வைக்கலாம். சரி, இது கனெக்டர். சுவிட்சையும் ரொட்டேட் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பாரை பிடிச்சிங்கன்னா அது வந்துடும். சரி, ரைட். அடுத்து கனெக்டர்ஸை வச்சிடுவோம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ண காம்போனண்ட்ஸை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தான் இது இருக்குது. இந்த இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒயர்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வரும். இந்த இன்ட் சிம்பிளை எந்த இடத்துல வச்சுனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்த்துருவோம் எப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எரர் பண்ணிட்டு எஸ்கேப் பட்டன் அமுத்தினா போயிடும். எஸ்கேப். பேஸ் டு கெப்பாசிட்டர் மைனஸ். அதே மாதிரி இந்த பேஸ் டு கெப்பாசிட்டர் மைனஸ். இந்த ஒயரை டச் பண்ணி மேண்டலுக்கு மேலே கந்தி கூட பண்ணிக்கலாம். அப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பெஸ்ட்டு இந்த மைனஸ்க்கு போகணும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த சர்க்யூட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த கெப்பாசிட்டரோட எண்டு, அந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் வந்து எல்இடியோட நெகட்டிவில் கொடுக்கணும். ரெண்டுத்துக்கும் அப்படி தான். ஓகே, அது எப்பயும் போல் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேலே அப்படியே பாஸ் பண்ணிடுவோம். இதையும் மேலே பாஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒரு வாட்டி வெளியே போகல எஸ்கேப் பட்டன் அமுத்துங்க. அதனால் தேவையில்லாத மிஸ்டேக்லாம் வராது. இது பண்ணியாச்சு. எதோட கனெக்ட் பண்ண அப்படின்னா கலெக்டரை வச்சு கனெக்ட் பண்ணும். ஓகே, கலெக்டரும் எல்இடி வச்சு கனெக்ட் பண்ணும். டிரான்சிஸ்டரோட கலெக்டரை 2 எல்இடியோட கனெக்ட் பண்ணும். கலெக்டர் ஓகே, இது கலெக்டர் நேராகவே எடுத்துகிட்டு போய் எல்லாம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எமிட்டர் டு
எரர் வந்துச்சுன்னா டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். ஒயருக்கு Ctrl+W அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஒயர் வந்துடும். ஓகே 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 நெக்ஸ்ட் மினிட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் இப்போது பேஸில் கனெக்ட் பண்ணோம். பேஸ் ஓகே, பேஸில் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு Ctrl+ ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். பாருங்க வந்துருச்சு. பேஸ் பேஸ் சாரி, நம்ம ப்ளே பண்ணலாம். அதை மறந்துட்டேன் போல். அடுத்து இப்போ அலைன் பண்ணுவோம். எல்லாத்தையுமே எல்லா காம்பனன்ட்ஸும் அலைன் பண்ணுவோம். நேராக இருக்கிற மாதிரி ஒரே ஸ்விட்ச் ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாமே அலைன் ஆயிரும். ப்ளஸ் இதையும் அலைன் பண்ணோம். ஸோ அதனால் இது எல்லாமே நேராக வச்சுக்கலாம். இது அப்படி கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாம் இது எல்லாமே இங்கே இருக்கிற இதையும் அலைன் பண்ணோம். ஸோ இதை அலைன் பண்ணிக்கலாம். இப்படி அலைன் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவ் சைடுக்கு நேராக ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, சர்க்யூட் டயக்ராம் பார்ப்போம். ஸ்விட்ச் ஒரு சைடு இதோட கனெக்ட் பண்ணி இன்னொரு சைடு ப்ளஸ் இன்னொரு கனெக்ட் பண்ணி. ஓகே, அடுத்து இதோட கனெக்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்து கிரவுண்ட் அப்படியே சொல்லி கொடுத்துடலாம். கிரவுண்ட் கொடுத்தாலும் இந்த இடத்துல நம்ம கிரவுண்டோட சிம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. கிரவுண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா தப்பாக கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்படியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம சர்க்யூட் டயக்ராமை முடிச்சிட்டோம். இப்படி தான் ஒரு சர்க்யூட் டயக்ராமை பில்ட் பண்ணதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம வெளியே இருந்து, அதாவது லைப்ரரியான டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவையான ஐசிஸை வச்சு சர்க்யூட் டயக்ராம் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.